எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஓம் குருவே துணை. அரியோம் நன்றாள்க குருவாழ்க. குருவே துணை. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆணை முகத்தோன் பாதம் ஆதி முதல் 15 பாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து நாம தாந்திரிக முறைகளில் நிறைய பரிகாரங்கள் பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த வாரம் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம், பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உயர் திரு ராஜநிலை ராஜசேகர் அவர்கள் ராஜநிலை டிவி மூலமா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவரும் குடும்பத்தினரும் பல்லாண்டு வாழ்க்கை என்ற வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற போது நம்ம எடுத்து நேரடிய விஷயத்துக்கு வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வாழ்வாதாரம் வேணும், அது தவிர என்ன வேணும், அடுத்தது சப்போர்ட் வேணும், அதுக்கு அடுத்தது குடும்பம்ங்கிற விஷயம் வேணும். இப்போ இந்த குடும்பம்ங்கிற விஷயத்து இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். குடும்பம்ங்கிறது நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எல்லாருமே அனுசரித்து போகணும். அம்மா அப்பா, குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே ஒரு இலக்கணமாக நடக்கணும். ஒரு உலகத்துக்கு இலக்கணமாக நடக்கிறது, ஊருக்கு இலக்கணமாக வாழ்றது தான் நல்லதொரு குடும்பம் பேர். மற்றவங்க நம்ம குடும்பத்தை பார்த்து பெருமைப்படுற மாதிரி வாழ்றது தான் வாழ்க்கை நல்லதொரு குடும்பம் அப்படிங்கிறது. அப்போ அந்த வாழ்க்கைங்கிறது பாசம், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை முன்பு இருந்தது, இப்போ இருக்குதா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ என்னன்னா, இப்போ இருக்குது சென்டிமெண்ட் மட்டும் இருக்குது, மற்றபடி அப்போ இருந்த சூழ்நிலைகள் கிடையாது, எல்லாமே மாறி போச்சு. அப்பா சொல்லி கேட்கறதோ, அம்மா சொல்லி கேட்கறதோ, அண்ணன் சொல்லி கேட்கறதோ எல்லாம் மாறி போச்சு. அப்போ 10 குழந்தைகள் இருந்தாலும் சொன்னபடி கேட்பாங்க. இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தாலும் கூட சொன்னபடி கேட்கறதில்ல. இது என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணும் போது என்னன்னா, ஜாதகத்தில் பார்க்குற போது ஒரு கோணமா நம்மளுக்கு தெரியும், ஜாதகத்து பலன்கள் ஒரு அமைப்பை தெரியும். ஆனால் அதே சமயத்தில் நடைமுறை வாழ்வா வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் செட் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்குது. இந்த மனசுல பதிவு பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண்ணானது ஊருக்கு போகுது, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அதோட கனவுகள் நிறைய இருக்கும். நம்ம கணவன் இப்படி இருக்கணும், மாமனார் இப்படி இருக்கணும், மாமியார் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுகள் இருக்கும், அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இங்க வீட்டுல அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கும். வீடு அமைப்பு, தனி ரூமா இருக்கும், இதுக்குன்னு வேணுங்கிற மொபைல் வசதி, கம்ப்யூட்டர் வசதி, டிவி வசதி எல்லாமே இந்த ஒரு பொண்ணுக்கு இந்த வீட்டில் வசதி இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது இது எது கிடைக்குது, கிடைக்காம போனாலும் போகலாம், அதிகமாக கிடைச்சாலும் கிடைக்கல, இது எதுவுமே சொல்ல முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ரெண்டாவது இது என்னன்னா, இங்கே வாழ்ந்த வாழ்க்கை முறை வேற, அங்கே போய் வாழக்கூடிய வாழ்க்கை முறை வேற. அப்போ இது புதுசாக போனதே அங்கே போய் கண்ணை கட்டி காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இது வீட்டில் சமையல் பண்ணிச்சான்னு தெரியாது, அங்கே போய் சமையல் பண்ணணுங்கிற சூழ்நிலை இருக்கலாம். அல்லது ஒரு அற்புதமான ஒரு அம்மா போல மாமியார் கிடைச்சு சந்தோஷமான வாழ்க்கையும் அமையலாம். அது வேணா அது எல்லாம் இறைவன் கொடுப்பினு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் என்ன அப்படின்னுட்டு இப்படி கற்பனையில மனசுக்குள்ள வரும்போது என்னன்னா, அங்கே வீட்டுக்கு வரும்போது கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஒரு அம்மா பாசம், கணவன் பாசம், மாமனார் பாசம், கொஞ்ச நேரம் லேட் திட்டுறது, பிடிக்கிறது, பண்றது, இது மாதிரி பிரச்சனை வரும்போது என்னன்னா, மனசுல அது நினைச்சிட்டு வந்த கனவுகள் மாறி போயிடும். அப்போ இதே போல அந்த பையனுக்கும் அதே மாதிரி ஒரு கனவு வேற ஒன்று நினைச்சிட்டு இருப்பான், இப்படி இருக்கணும்னு. அந்த மாமனா நம்ம அம்மா சொன்னபடி கேட்கணும், அப்பா சொன்னபடி கேட்கணும், அம்மா சொன்னபடி கேட்கணும், இந்த குடும்பத்தை சொன்னபடியெல்லாம் அந்த வரக்கூடிய பொண்ணு கேட்கணும், நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்னு நினைப்பான். அப்போ இதெல்லாமே என்னன்னா, அந்த இடத்துல 2 பேர்த்துக்கு இடையில ஒரு பிரச்சனை என்னன்னா, நீ சொல்ல எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேடு பேசு. இந்த பொண்ணு இப்போ இருக்கிற பொண்ணு அம்மா அப்பாவோட பேசாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு மனசுக்கு பிரச்சனை இருக்கலாம். இப்போ என்னன்னா, அப்போ அது என்னன்னா கொஞ்சம் கேப் கொடுக்கும். அப்போ இந்த கேப் விழுகிறது என்ன ஆகுன்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீதானாங்கிற போது பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆனா இது எங்க தப்பும் எங்கேயுமே இருக்காது. கணவன் கிட்டவும் தப்பு இருக்காது, மனைவி கிட்டவும் தப்பு இருக்காது, எதுவுமே எதிர்ப்பு இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல யாராவது பக்கத்தால தூண்டி கொடுக்கலாம், யாராவது சொல்லி கொடுக்கலாம். இது மாதிரி அமைப்பிலையும் கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல மருமக வீட்டுக்கு வந்துட்டா, அல்லது நல்ல மருமகன் வீட்டுக்கு வந்துட்டான், இதை கெடுக்கணுங்கிற அமைப்பிலும் உண்டு. நிறைய குடும்பத்தில் உண்டு. 2 பேரும் ஒரு வேலை பார்க்குறாங்க, 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வந்தாச்சு. 2 பேரும் ஒன்னா குடும்பத்தில் இருக்காங்க, அப்பா அம்மாட்டு கொடுக்குறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க, மாமனார் குடும்பம் இருக்காங்க. இதே என்னன்னா, அந்த பையன் கூட பிறந்தவங்களோ அல்லது பொண்ணு கூட பிறந்தவங்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவங்க வளர்ச்சி பொறுக்காத மாதிரி ஏதாவது வேலை பண்ணான்னு பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா வேலைக்கு போய் ரெண்டு பேர்த்தையுமே சம்பாரிச்சு நம்மளை விட பெரிய ஆளாயிருவாங்களா, நாம் கம்மியாக சம்பளம் வாங்குறோம்னா வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க, அப்போ ரெண்டு பேரும் சம்பாரிச்சான்னு நல்லா இருக்கலாம், ஆனால் இவங்க சம்பாதிக்க விடக்கூடாதுங்கிற போட்டியிலும் இல்லாத போல சொல்லி குடும்பத்தை பிரிக்கல. அதெல்லாமே நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கலியுகம்ங்கிற அமைப்பு அமைக்குது. இது ஒரு விஷயம். அப்போ இது என்னன்னா தெரிஞ்சு நடக்கு தெரியாம நடக்குங்கிற விஷயம். இதுக்கு என்னன்னா வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து மனசு உட்கார்ந்து பேசினா மட்டும்தான் தீர்வு. மனசு உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து மனம் விட்டு பேசுதல் அப்படின்னு பேருங்க. மனம் விட்டு பேசணும். என்ன காரணங்கள் பேசாமல் இருக்க வரைக்கும் இருக்க போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. காரணம் மனப்பதிவு தான். அப்போ இந்த மனப்பதிவை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது, உலகத்துல புராணத்துல பார்க்கும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர் இருந்தார். ஆஞ்சநேயர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வந்து வாயு புத்திரன், வாயு தூதன், ராமதூதன், அற்புதமானவர். மிக 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 சிவனுடைய 13வது ருத்ராவதாரம் பெற்றவர். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு காலகட்டத்துல ராமனுடைய மனைவி சீதாதேவிய ராவணன் வந்து அபகரிச்சுட்டு போயிடறான். அப்படியே அடியோட தூக்கிட்டு போயிடறாப்ல. அப்புறம் வந்து ராமர் பாக்குறாரு, கண்ணக்கட்டி காட்டுல எங்கடா காணோம்னு சொல்லி தேடுறாரு காட்டுக்குள்ள. அப்ப என்னன்னா கல்யாணம் பண்ணது காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடறாரு. தேடி கிடைக்கல. அப்ப என்னன்னாரு, ஆஞ்சநேயர் வந்து சரி பார்க்கலாம் தேடி முயற்சி அவன் சுத்துறான். சுத்தும் போது என்னன்னா திரிகோணமலை அங்க இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சீதை வனத்தில் கொண்டு போய் ராவணன் அங்க உள்ள வந்து பாதுகாப்பாக அவங்களோட அசுரர்களோட வச்சிருக்கான். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அப்ப சொன்னார், இப்ப கண்டுபிடிச்சு இப்ப இங்க இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னங்காட்டி அவர் என்னங்கிறாரு, சரி என்னுடைய கணையாளி கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுத்து. ஏன்னா இப்ப நீ இருக்கிறதா வந்து ஆஞ்சநேய ரூபம், உனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அதனால நான் வந்து என்னுடைய மோதிரத்தை கொடுக்குறேன். ஏன்னா கோமுகி சக்கரம் தான் அவர் போட்டிருந்தா சொல்றாங்க. அந்த மோதிரம் வந்து கோமுகி சக்கரம். அப்போ என்ன பண்றாரு, அங்கு போனதையும் என்ன பண்றாங்க, அந்த மோதிரத்தை கொடுக்குறாரு. உடனே நேர வந்து சீதை பார்க்குறாரு. ஆறு பார்க்குறாங்க, ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, அம்மா தாயே, இப்படி நான் வந்து ராமன் அனுப்பிய தூதன், நான் ராமதூதன் எதுக்காக வந்திருக்கோன்னு தெரியல, இப்படி வந்து தன்னை பிரிஞ்சு வந்துட்டாச்சு, தூக்கிட்டு வந்துட்டாச்சு, விஷயம் தெரியறதுக்காக அனுப்பிச்சுட்ருக்காரு. உங்களோட நிலை பார்த்துட்டு வர சொல்லிருக்கேன், இந்த அவர் கொடுத்த கணையாடின்னு கொடுக்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி இருக்கேன் இப்படின்னு சொன்னால், அப்புறம் அவருங்க என்ன பண்ணுறாரு, கணையாடி கொடுத்து அனுப்புறாரு, நீங்கள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு. அப்புறம் அந்த மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு வரணும், எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடி, அப்புறம் அதுக்கு நடக்கிற யுத்தம் தான் இலங்கை யுத்தம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, ராமேஸ்வரம் போயிட்டாரு. ராமேஸ்வரம் போனதையும் என்ன பண்ணுறாரு, அதுக்கு போகணும், ராவணன் பக்கத்தில் போகணும், எப்படி போடுறதுன்னு தெரியலன்னு உட்காந்துருக்கு போது, அப்போ தான் அகஸ்தியர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மந்திரத்தை கொடுக்குறாரு, ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு மந்திரத்தை கொடுக்குறாரு. இந்த ஆதித்ய ஹிருதயத்தை கொடுத்துட்டு, இதனை படிராமா, சூரியன் தோணுவார், சூரியன் உங்களுக்கு வரம் கொடுப்பார், அதற்கு பிறகு நீ வந்து இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சொன்ன மாதிரி என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ராமன் வந்து ஆதித்ய ஹிருதயம் படிக்கும்போது அங்க சூரியன் வர்றார், வரம் கொடுத்த பிறகு இவங்க வந்து எல்லாமே டோட்டலா இலங்கைக்கு போய் அங்க சண்டை நடக்குது. எப்படி சண்டை நடந்து மீட்டுட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த சீதைக்காக, அந்த சீதையை தம்முடைய தலைவன் ராமனுடைய மனைவி காணாம போனதுக்காக துடித்து அவர் சேர்றதுக்காக கஷ்டப்பட்டவர் வந்து ஆஞ்சநேயர் மட்டுமே. ஸோ வந்து குடும்ப வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப 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 நல்லா இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது ஒரு எளிமையான வழிபாடு தான். நீங்க எங்க கோயில் இருந்தால் ரோஜா மாலை வச்சு கும்பிடுங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க ரோஜா மாலை போட்டு, என்ற குடும்பத்தில் இருக்குது ராமதூதா ஆஞ்சநேய அசாத்தியம் சாதகம் சுவாமி, மற்ற நாள் முடிக்க முடியாத காரியத்தை முடித்த திரவனே, என்னுடைய குடும்ப பிரச்சனையை வந்து நீ தீர்த்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி போட்டு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு அவருக்கு ரோஜா மாலை போடுங்க. கண்டிப்பாக எப்படிப்பட்ட குடும்பத்தில் கணவன் மனை பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒன்றுக்கு புரியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட அது வந்து எப்படி தீர்வுன்னு தெரியாது, தானே தீர்ந்துடும். ஆஞ்சநேயர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலம் வந்து மிகப்பெரிய சாதனைகள் கூட சாதிக்கலாம், எந்த விதமான மாற்றம் இல்லை. தினசரி நீங்கள் வந்து என்னன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு வெற்றிலையில் வந்து மாலை எழுதி, வெத்தலையில் வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதி 108 வெத்தலை எழுதி மாலை போட்டு ஆஞ்சநேயருக்கு போடலாம். பேப்பரில் ஸ்ரீராமஜெயம் எழுதி போடலாம். இது எல்லாமே வந்து குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைக்கு மட்டுமல்ல, தொழில், குடும்பம், தொழில், பொருளாதாரம், வண்டி வாகன சுகம், தெய்வ சக்தி, சத்துரு விலகுதல், குடும்பம் அமைதல், நல்ல கணவன் மனைவி குடும்பம் பிரிந்தவர் கூடுதல், அதே மாதிரி வண்டி வாகன விபத்துக்கள் விலகுதல்,
காசு பணம் சேருதல், வெளிநாடு போறதுக்கு வெளி முயற்சிகள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடியது, காசு பணம் மிச்சம் பண்றது, ஏதாவது பூர்வ ஏன்னா சூரியன்கிறது விஷயத்துல வரும்போது தகப்பனார் அப்படின்னு வச்சிடும். அதன் வகையில் ஏதாவது வரக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருந்தாலுமே ஆதித்ய கிருதியம் படித்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு அற்புதமான அமைப்புட்ட ராமன் அவங்க ராமனுக்கு தூதனாக இருந்து ராமதூதனான ஆஞ்சநேயரை யாரார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இகபர சோறு கிடைக்கும். ஏன்னா ஆஞ்சநேயர் என்பது 13வது ருத்ர அவதாரம். இப்போ குடும்ப பிரச்சனைகளுக்கு அற்புதமான பரிகாரமானது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு. இது மட்டுமல்ல இது மட்டுமல்ல குடும்பத்தில் வந்து கணவனோ மனைவியோ சொல்லாமல் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க, கணவனோ மனைவியோ சொல்லாமல் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு உடனே தகவல் கிடைச்சது, ஆஞ்சநேயருக்கு ரோஜ மாலை போடுங்க, பிரிந்தவர் உடனே சேருவார். உடனே வீட்டில் சண்டை போட்டு போயிட்டாரு, நம்ம பர்டிகுலராக ஆண் பெண் யாரு பிரச்சனை இல்லைனாலும் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பரிகாரம் ஒன்று தான். அவங்க என்ன பண்ணணும்னா எப்போ உடனே தகவல் படித்ததையுமே ஆஞ்சநேயருக்கு மாலை போடுங்க, சரியா போயிடும். குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆனால் என்னென்னா மாலை வாங்கும்போது பேரம் பேசாம வாங்கணும். பேரம் பேசணும்னா பலன் நடக்காது. பேரம் பேசாம வாங்கினோம்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். இது வந்து ஆஞ்சநேயர் வச்சு பண்ணக்கூடிய பரிகாரம். அதே போல மகாகாளி காளியம்மன் அதை வச்சு ஒரு பரிகாரம் உண்டு. நீங்க பாருங்க, வெறும் பேரம் பேசாம ஒரு சம்பிங்கி மாலை போட்டு அம்மாளுக்கு போடுங்க. நீங்க என்ன கேள்விக்காக போறீங்கன்னா அந்த கோரிக்கை நடக்கும். ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, எத்தனையோ பொண்ணு பார்த்து செட் ஆக மாட்டேங்குது, தானே செட் ஆயிரும். அதே மாதிரி மாப்பிள்ளை பார்க்க போறாங்க, மாப்பிள்ளை வந்து பார்த்து போறாங்க, செட் ஆனே மாப்பிள்ளை செட் ஆயிரும். தொழிலே அமையலையா, தொழில் செட் ஆயிரும். நம்மளுக்கு என்ன தோஷம்னே தெரியல, அப்படியே நம்ம நினைச்ச காரியம் போற தடையா இருக்குதா, தடை விளையாடும். சத்துருக்கள் போட்டி பொறாமைகள் ஏதாவது செய்வனை தோஷங்கள், இது மாதிரி தோஷங்கள் ஏதாவது கெடுதல் இருந்தாலும் நடக்கிடும். நம்ம தெரிஞ்சோ தெரியாம வந்து நம்ம பண்ண தவறுகள் இருந்தாலும் நடக்கும். அதே போல பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது மாதிரி பிரச்சனைகளும் தேவை. திருமணத்துக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க, கேஸே முடியலனாலும் கூட, ஆனால் அது உண்மைக்கு மட்டுமே இந்த நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் என்னன்னா உண்மைக்கு மட்டுமே கொழி கொடுக்கும், தவறு செய்தவர்களுக்கு அது பலன் கொடுக்காது. தெளிவான விஷயங்கள். ஏன்னா பாங்கிரி பரிகாரங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ வந்து சம்பிங்க மாலைங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல மிகப்பெரிய பலனை நான் கொடுத்துருக்குது. அது காளி எண்ணெய்க்கு வழிபடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ வந்து பட்டி விக்ரமாதித்தனால் பிரதிஷ்டை பண்ணது உஜ்ஜயினி ஒன்று, ரெண்டாவது வந்து திருச்சியில் வந்து சமயபுரம் மாரியம் கோயில் பின்னால் வந்து ஒரு கோயில் ஒன்று. அந்த கோயில் அங்கே திருச்சி சார்ந்தவங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, யாராவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்காங்க, சொத்தம் வாங்கி பணம் ஏமாத்திட்டாங்க, கொடுக்க மாட்டேங்க. இப்போ நிறைய பேர் சகஜமாக காணப்படுகிறது. பணத்தை தெரிஞ்சவங்களே சொந்தக்காரரே வாங்கிட்டு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து அந்த கோயில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பரிகாரங்கள் சொல்லி உடனுக்குடன் 1 வாரம் 2 நாள் 3 நாள்லையும் கூட ரிசல்ட் எல்லாம் வந்து உண்டு. அதனால தெய்வத்துக்கு மேலே உலகத்தில் ஒன்றும் இல்லை. எத்தனை பரிகாரங்களை தெய்வத்தை வச்சு பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை. இது கூட வந்து நம்ம பண்ணக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தில் வந்து அரசு நேரம்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கையில் வச்சுக்கணும், அரசு அட்டவணையை கையில் வச்சுக்கணும். அந்த அரசு அட்டவணையை நம்ம இதை செய்யும்போது, அரசு நேரத்தில் செய்யும்போது உள்ள வெற்றி நல்லா இருக்கும். ஒரு ஆஞ்சநேயருக்கு மாலை போடுறோம், கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை தெரியல, அந்த அரசு நேரம் பார்த்து நம்மளுக்கு மாலை போட்டால் நல்லா இருக்கும். அப்புறம் அது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். தன்னுடைய பட்சி நேரமாக பார்த்து எந்த பட்சி அரசு நேரங்கிறத பார்த்துக்கணும். அல்லது யாராவது தங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பழகிக்கலாம். தெரிஞ்சுட்டு அதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இந்த தாந்திரிக பரிகாரம் அல்லது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தின் நோக்கமே எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே விஷயம் இல்லையா, மற்ற இதெல்லாம் பணம் கறக்கக்கூடிய விஷயம் அல்ல. எல்லாம் அவங்கவுங்களே செய்யலாம். இது செலவு கிடையாது, எளிமுறையில் செய்யலாம். எப்போ பிரச்சனை வருதோ அப்பயே செஞ்சிட வேண்டியதுதான். பிரச்சனை வந்துன்னா உடனே செஞ்சிடும். இல்லை இன்னைக்கு கிழமை சரியில்லை, நாளைக்கு கிழமை சரிங்கிறதெல்லாம் கிடையாது. பாரு, இன்னைக்கு சுப நாள், இன்னைக்கு அழகான திங்களும் அழகான நாள். எப்படி தலைக நாள், இன்னைக்கு அனுச நட்சத்திரம், தெய்வ நட்சத்திரம்ல நாள். அப்போ அனுச நட்சத்திரம் பண்ணது தேவதா நட்சத்திரம். இன்னைக்கு காலையில் வந்து எத்தனை மணி, ஒரு ஏறக்குறைய ஒரு 6-7 மணி வரைக்கும் இருந்தது. அப்போ இன்னைக்கு நல்ல நாளெல்லாம் வரும். அப்போ குரு பார்க்குற நாள் வேறு, குருச்சந்திர யோகம் பெற்ற நாள். அப்போ இது போல நல்ல நாள்கள் நம்ம வரும்போது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நல்ல நாள் பார்த்து பழகிக்கணும், நல்ல நாள் பார்த்துக்கணும். அதே மாதிரி கோதுளி இலக்கணம்னு ஒன்று இருக்குது. அந்த கோதுளி இலக்கணத்தை கடைப்பிடிக்கலாம். காலையில் கோதுளி இலக்கணங்கிறது சூரிய உதயத்துக்கு, அந்த உதயத்து நேரில் வந்து சூரியன் வந்து சிவப்பு கதிரோடு வரக்கூடிய நேரம் வந்து கோதுளி இலக்கணம். அந்த கோதுளி இலக்கணத்தில் விளக்கேற்றிட்டு வந்தாவே போதும், நம்ம வீட்டுக்கு கஷ்டம் போயிடும். சூரிய உதயத்துக்கு கழிச்சு ரொம்ப நாள் பண்ணுறது, பின்னால் பண்ணுறது இல்லாமல்
அந்த கோதுள் லக்னம் சரியா வந்து அந்த உதயத்தை பார்த்துக்குங்க. சூரியன் வந்து அப்படியே சிவப்பு கலர்ல செஞ்சுடரே வருவார். அவரிடத்து வழிபட்டு வணக்கம் சொல்லுங்க. முதல்ல வணக்கம் சொல்லிட்டு வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுங்க. அது என்ன மாறுதல்னா சொல்ல முடியாது. கோதுள் லக்கத்துக்கு அற்புதமான ஒரு பலன் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நடைமுறையில் எத்தனையோ விஷயம். அந்த காலத்தில் கல்யாணமே முகூர்த்தமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கரெக்டாக அந்த சூரிய உதயம் வீட்டில் வச்சு பண்ணுவாங்க. கல்யாணமெல்லாம் வந்து இப்போதான் மண்டபம். அப்போ வந்து மாப்பிள்ளையோட வீடு பொண்ணோட வீடு அந்த வீட்லேயே வந்து நடக்கும். பொண்ணோட வீட்லேயே பொண்ணோட வீட்டில் போய் தான் அந்த நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் நடந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே வந்து நல்ல நேரத்தை பாருங்க, நல்ல நிகழ்ச்சி பாருங்க, நல்லதை செய்யுங்க. எல்லாமே நல்லதுக்கு செய்யும்போது நாளும் கிழமையும் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். பஞ்ச அங்கங்களும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். நல்லது செய்வோம் அப்படின்னு கூறி, அப்போ இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம், நான் வணங்கக்கூடிய வராகி கடாட்சம் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க கூறி, இந்த வாய்ப்பை தந்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு வந்து நன்றியும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.